அனைவருக்கும் அன்பான வணக்கம். எமது மாணவ சமுதாயத்தின் கனவாக விளங்குவது காப்போத உயர்தரத்திலே சிறந்த பெறுபேறுகளை பெற்று உள்ளக மாணவர்களாக பல்கலைக்கழகங்களிலே பட்டத்தினை பெற்றுக்கொண்டு ஒரு சிறந்த தொழில் வாய்ப்பினை பெற்று அதன் மூலம் நல்லதோர் வாழ்க்கையை அமைத்து கொள்வது என்பதாகும். ஆனால் இலங்கையை பொறுத்தமட்டிலே பல்கலைக்கழக அனுமதிக்கு தகுதியான மாணவர்களிலே 23% மாணவர்கள் மட்டுமே பல்கலைக்கழகத்துக்கு செல்கின்ற உள்ளக மாணவர்களாக செல்வதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது. உண்மையிலே எமது பல்கலைக்கழக எண்ணிக்கையின் மட்டுப்பாடு காரணமாக மிகுதி 77% மாணவர்கள் அவர்கள் பல்கலைக்கழகம் செல்வதற்கான தகுதி இருந்தும் உள்ளக மாணவர்களாக கற்பதற்கான வாய்ப்புகள் இல்லாது போகின்றது. அப்படியான மாணவர்கள் தங்களது கனவுகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தனியார் மற்றும் அரச பல்வேறு வகையான வாய்ப்புகள் இலங்கையிலே நிரவி கிடக்கின்றன. அந்த வகையிலே எமது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் திறந்த மற்றும் தொலைக்கல்வி அலகினூடாக பட்டங்களை இப்படியான மாணவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றது. அந்த வகையான அந்த அறிவு அல்லது இது பற்றின விளக்கம் மாணவர்களுக்கும் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஏன் எமது சமுதாயத்துக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக எம்முடன் அது பற்றிய விழிப்புணர்வு விளக்கங்கள் தருவதற்காக எமது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய திறந்த மற்றும் தொலைக்கல்வி அலகினுடைய பணிப்பாளர் அன்புக்குரிய பேராசிரியர் ரொபின்சன் அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் ரொபின்சன் அவர்களே. வணக்கம். முதலிலே இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய திறந்த மற்றும் தொலைக்கல்வி அலகு ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கத்தினை சற்று விளக்கமாக கூறினால் நன்றாக இருக்கும். அதனுடன் ஆரம்பிப்போம். ஓகே. உண்மையிலே இந்த திறந்த மற்றும் தொலைக்கல்வி அலகானது நமது சமூகத்துக்குரிய ஒரு வரப்பிரசாதமாகத்தான் நான் கருதுகின்றேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே இது 1990ஆம் ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பிக்கப்படும் போது இதற்குரிய பெயர் வெளிவாரி பரீட்சைகள் அலகு. அதாவது உள்ளகத்துக்கு உள்வாரியாக உள்வாங்கப்படாத மாணவர்கள் பட்டம் பெறுவதற்காக அவர்களுக்கு பட்ட சான்றிதழ்களை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்டது. அந்த வேளையிலே அவர்கள் பரீட்சைகளை மட்டும் நடத்துவதுதான் இந்த பல்கலைக்கழகத்தின் நோக்கமாக இருந்தது. அவர்கள் வெளியிலே கல்வி கற்க வேண்டியிருக்கும். காலத்துக்கு காலம் இவர்கள் பரீட்சைகளை அறிவிப்பார்கள். அந்த நேரம் பரீட்சை எழுதி தகுதியான மாணவர்கள் பட்டச் சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அந்த நேரத்திலே இருந்தது. உண்மையிலே ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கம் என்னென்று சொன்னால், நீங்கள் இப்போது சொன்னது மாதிரி 23% மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி வழங்கப்படுகின்றது என்று சொல்லி. ஆனால் அந்த காலத்திலே 10% குறைவான மாணவர்கள் தான் பல்கலைக்கழகத்துக்கு உள்வாங்கப்பட்டிருந்தார்கள். ஏனையவர்கள் தகமை இருந்தும் உயர்கல்விக்கான வாய்ப்புகளை இழந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு உயர்கல்விக்கான ஒரு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்துடன் தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. இது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே ஆரம்பத்திலேயே 1990ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் இப்பொழுது 23% மாணவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அந்த காலத்திலே அது 10%, 90% மாணவர்கள் அந்த வாய்ப்பு கிடைக்காத துர்ப்பாக்கிய நிலைக்கு உள்ளாகி இருந்த வேளையிலே வெளியிலே கற்றுக்கொண்டவர்களுக்கு இங்கே பரீட்சைகளை நடத்தி பட்டங்களை வழங்குகின்ற ஒரு அலகாக ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது அந்த அலகானது நான் நினைக்கிறேன் நீங்களே கற்பித்து பட்டங்களை வழங்குகின்ற ஒரு நிலைக்கு உயர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சமுதாயத்துக்கு இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. அந்த வகையிலே நீங்கள் வழங்குகின்ற பட்டங்கள் என்ன எத்தகைய கற்கை நெறிகளை நடாத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பற்றி சிறிது கூறினால் நன்றாக இருக்கும். ஓகே. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே பரீட்சைகளை மட்டும் நடத்துவதை நோக்கமாக கொண்டிருந்தாலும் 2010ஆம் ஆண்டளவிலே ஒரு பெரிய ஒரு ரிஃபார்மேஷன் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது இந்த வெளியக பட்டதாரிகளுக்கு. அதன் அடிப்படையிலே வெளியக மாணவர்களுக்கும் பல்கலைக்கழகங்களிலிருந்து கற்பிக்கப்பட வேண்டும். அப்போதுதான் உண்மையான மாணவர்களை தகுதியான பட்டதாரிகளை உருவாக்க முடியும் என்ற கருதுகோளுக்கிணங்க 2010 ஏற்படுத்தப்பட்ட மறுசீரமைப்புக்கு அமைவாக இப்போது
நீங்க இப்போ வெளிவாரி என்ற பெயர்களை நாங்கள் பாவிக்கின்றோம். இப்போது நாங்கள் அந்த பெயர்களை கூட பாவிப்பதில்லை. அதாவது திறந்த தொலைக்கல்வி இலக்கு மாணவர்கள் என்ற பெயரைத்தான் நாங்கள் பாவிக்கின்றோம். ஆகவே அந்த மாணவர்களுக்கு உள்ளக மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற ஆசிரியர்களை கொண்டே பாடவிதானங்களை கற்பிக்க வேண்டும், அவர்களை வழிநடத்த வேண்டும். அதன் ஊடாகத்தான் அவர்கள் சிறந்த எதிர்பார்க்கின்ற ஒரு நிலைமையினை ஒரு பட்டதாரிகளாக உருவாக்க முடியும் என்ற வகையிலே இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்களே என்று சொன்னால் பல்கலைக்கழக உள்வாரி மாணவர்களுக்கு கற்பிக்கின்ற பேராசிரியர்கள் அந்த துறை சார்ந்தவர்கள் தான் இந்த மாணவர்களுக்கும் கற்பிக்கின்றார்கள். இந்த கற்பித்தல் வந்து 2 பகுதியினருக்கும் சம தகமையுடைய ஆசிரியர்களால் பேராசிரியர்களால் தான் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கின்றது. இப்போது நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே 1990ஆம் ஆண்டிலே இருந்து 2 பட்டப்படிப்பு கல்விகளை நாங்கள் வழங்கியிருந்தோம். ஒன்று கலைமானி பட்டப்படிப்பு, அடுத்தது வர்த்தகமானி பட்டப்படிப்பு. இது 2மே 1991ஆம் ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. பிறகு 99ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே நாங்கள் புதிதாக ஒன்று வியாபார முகாமைத்துவ மானி என்ற பட்டப்படிப்பினை ஆரம்பித்திருந்தோம். இப்போது இந்த 3 பட்டப்படிப்புகளும் முக்கியமாக தமிழ் மொழி மூலமாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. அந்த வகையில் நீங்கள் குறிப்பிட்டவாறு கலை மற்றும் வர்த்தகம் இந்த 2 பிரிவுகளுக்கான மாணவர்களுக்காக தமிழ் மொழி மூலமாக கற்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள். மிக முக்கியமான இப்பொழுது எமது கல்வி மறுசீரமைப்பு பற்றி கதைத்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் இந்த வெளிவாரி என்று இருந்த இந்த கற்கை நெறிகள் மறுசீரமைப்புக்கு உட்படுத்தப்பட்டு திறந்த மற்றும் தொலைக்கல்வியாக மாற்றப்பட்டு மிக முக்கியமாக ஒரு பல்கலைக்கழகத்திலே நாங்கள் உள்வாரியாகவோ அல்லது வெளிவாரியாகவோ பட்டங்களை பெறுகின்ற பொழுது சரியான அறிவு, ஆற்றல், மனப்பாங்கு என்ற 3 அடைவு மட்டங்களையும் அவர்கள் அடைய வேண்டுமாயின் எவ்வாறு உள்ளக மாணவர்களுக்கு உள்ளக பேராசிரியர்களும் தகை சார்ந்தவர்களும் கற்பிக்கின்றார்களோ அதே மாதிரியாக இவர்களும் கற்பிக்கப்பட வேண்டும் என்ற நன்னோக்கிலே இத்தகைய மறுசீரமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டது. நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த உள்ளக மாணவர்கள் மற்றும் இவர்கள் நாங்கள் ஏற்கனவே வெளிவாரி என்று கருத்தை இப்பொழுது பாவிக்காவிட்டாலும் திறந்த அல்லது தொலைக்கல்வி மூலம் கற்கின்ற இந்த மாணவர்களுக்கும் உள்ளக மாணவர்களுக்கும் இடையேன கற்றல், கற்பித்தல், பரீட்சைகள், அவர்களுடைய அடைவு மட்டங்கள் இதற்கு இடையேயான ஏதாவது வேறுபாடுகள் இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்களா? பட்டதாரிகள் என்று பார்க்கின்ற பொழுது இது வெளியிலே இருவருமே சமமாகத்தான் பார்க்கப்படுகின்றார்கள். நீங்கள் எந்த இன்டர்வியூக்கு போனாலும் நீங்கள் உள்வாரியா வெளிவாரியா அணுகப்படவில்லை, எந்த பட்டம் வைத்திருக்கின்றீர்கள், எத்தனை ஆண்டு பட்டம் வைத்திருக்கின்றீர்கள் என்பதை அடிப்படையாகத்தான் சொல்வார்கள். அவர்களின் அந்த ப்ரோசஸில் அதாவது நடைமுறையிலே பார்க்கின்ற பொழுது உள்வாரி மாணவர்கள் 4 ஆண்டுகளும் இங்கே இருந்து அதை முழு நேர வேலையாக செய்து கொண்டு இருப்பார்கள். இப்போ இந்த திறந்த மற்றும் தொலைக்கல்வி அலையினூடாக வருபவர்களுக்கு நாங்கள் பொதுவாக சனி ஞாயிறு காலங்களிலே தான் அவர்களுக்குரிய வகுப்புகளை ஒழுங்கு செய்வோம். உள்வாரி மாணவர்களைப் போல அவர்களுக்கு ஒரு பாடத்துக்கு 45 மணித்தியாலங்கள் நேரடி விரிவுரைகள் இருந்தாலும் அவர்களுக்கு திறந்த மற்றும் தொலைக்கல்வி அலையினூடாக வருபவர்களுக்கு நாங்கள் அவ்வாறு 45 மணித்தியாலங்கள் வைத்திருப்பதில்லை. 15 மணித்தியாலம், சில பாடங்களுக்கு 20 மணித்தியாலம் என்ற அடிப்படையிலே இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு தேவையான அனைத்து கற்றல் குறிப்புகளும் உங்கள் கற்றல் தளங்களிலே நாங்கள் முதலே அவர்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. பொதுவாக இப்போ வணிகமானி அல்லது வியாபார முகாமைத்துவமானி கற்கனர்களை எடுத்தீங்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த கற்கனரிக்கு உள்வாங்கப்பட்ட உடனேயே நீங்கள் LMSலே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணப்படுவீர்கள். உங்களுடைய ஆண்டுக்குரிய அல்லது அரையாண்டுக்குரிய அனைத்து பாட விதானங்களும் தமிழ் மொழியிலே பேராசிரியர்களால் உருவாக்கப்பட்டு உங்களுக்காக வழங்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் எப்போதுமே அதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர்கள் வீட்டில் இருந்து அல்லது தொலைதூரங்களில் இருந்து படிக்கின்றதாலே அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக நாங்கள் டியூட்டர் மென்டர் என்று சொல்லப்படுகின்ற அவர்களுக்கு வழிகாட்டிகளை நாங்கள் நியமித்திருக்கின்றோம். நீங்களாக கற்கின்ற அதாவது மாணவர்கள் தாங்களாக கற்கின்ற பொழுது ஏற்படுகின்ற இடர்பாடுகளை அல்லது சந்தேகங்களை கேட்டுக்கொள்வதற்கு அவர்கள் எப்போதும் பெருந்துணையாக இருந்து வருகின்றார்கள்.
அப்படியான மேலதிக வசதிகள் இந்த திறந்த மற்றும் தொலைக்கல்வி மாணவர்களுக்கு கிடைத்து கொண்டு இருக்கின்றது. முதல் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தொலைக்கல்வி மாணவர்கள் பரீட்சைக்கு மட்டும்தான் பல்கலைக்கழகத்துக்கு வருவதாக இருந்தார்கள். நீங்கள் கடந்த ஆண்டுகளில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்போதும் அவர்களும் உள்வாரி மாணவர்களைப் போல அவர்களுக்குரிய கலை நிகழ்ச்சிகள், மாணவ பட்சுகள் அல்லது பட்ட அதாவது BA, BCom, BBM என்ற அவர்களுக்கு இடையிலான போட்டிகள், நீங்கள் கடந்த ஆண்டு நாங்கள் நடத்தி இருந்தோம் விவாத போட்டிகள், கட்டுரை போட்டிகள், கவிதை போட்டிகள், அப்படியான போட்டிகளும் மாணவர்களுக்கு இடையிலே நடத்தி அவர்களுக்குரிய பரிசுகளை நாங்கள் அதற்குரிய நிகழ்வை வைத்து துணைவேந்தர் அவர்களே வழங்கி இருப்பதை பார்த்திருக்கின்றீர்கள். அவ்வாறு இப்போது மாணவர்களுக்கும் இந்த தொலைக்கல்வி அலகுக்கும் இடையிலான இணைப்பு அதிகமாக இருக்கின்றது. எங்களுடைய நோக்கம் இவர்களை படிப்பிலே பட்டங்கள் மட்டுமல்ல, நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல் அவர்களின் ஆளுமை விருத்தியிலும் நாங்கள் இப்போது கவனம் செலுத்த தொடங்கி இருக்கின்றோம். அந்த வகையிலே அதற்குரிய நடவடிக்கைகள் மெல்ல மெல்லமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எதிர்காலத்திலே நீங்க பார்க்கின்ற போது அது உத்வேகம், அதாவது 100% அடைவு மட்டங்களை மிக விரைவிலே பெறும். மற்றது நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீர்கள், கலைமானி அல்லது முகாமைத்துவ வர்த்தகமானிகளை மட்டும்தான் நாங்கள் இப்போது வழங்கி கொண்டு இருக்கின்றோம் என்றாலும் காலத்தின் தேவை கருதி தகவல் தொழில்நுட்ப பாடங்களை மற்றது விஞ்ஞான பாடங்களை வழங்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருப்பதை நாங்கள் இப்போது உணர்ந்திருக்கின்றோம். ஆகவே அது சம்பந்தமான நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். கால ஓட்டத்திலே சமூகத்தின் தேவை கருதி நாங்களும் அதுகளை வழங்குவதற்கு முயற்சித்து வருகின்றோம். நீங்கள் கூறியது போல உள்ளக மாணவர்கள் சரி, இவர்கள் சரி கொண்டு செல்கின்ற அந்த சான்றிதழ்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வழங்கிய சான்றிதழ்களாக இருக்கும். அந்த வகையிலே நான் நினைக்கிறேன் கடந்த ஒரு 4-5 வருடங்களாக முந்தி தனியாக நடந்த பட்டமளிப்பு விழா கூட எங்களுடைய பட்டமளிப்பு விழாவை தொடர்ந்து இவர்களுக்கான பட்டத்தை வழங்கி இவர்களுக்கான அங்கீகாரத்தை நாங்கள் எமது பல்கலைக்கழகம் வழங்கி கொண்டிருப்பதை உணரக்கூடியதாக இருக்கிறது. மேலும் நீங்கள் குறிப்பிட்ட அந்த விடயம் மாணவர் மைய கல்வி, மாணவர்கள் தாங்களாக கற்கின்ற ஒரு வாய்ப்பையும், அதே நேரம் இப்போ எங்களுக்கு இத்தனை மணித்தியாலம் படிக்க வேண்டும் என்ற அதற்கு அப்பால் இந்த விடயத்தை இவர்கள் படித்து முடிக்க வேண்டும், அதற்குரிய அடைவை அடைந்திருக்க வேண்டும் என்பதை பரீட்சைகள் மூலமும் நாங்கள் கற்பிக்கின்றதன் மூலமுமாக வழங்கி கொண்டிருக்கின்ற அந்த வகையிலே நான் நினைக்கிறேன் இந்த உங்களுடைய அலகு காப்போத்தா உயர்தரம் எடுத்துவிட்டு இருக்கிறவர்கள் மட்டும் அல்லாது ஏன்னா தொழில்துறை மற்றும் வேறு வேலைகள் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது தாங்களும் தங்களது நிலைகளை பட்டம் பெற வேண்டும் என்ற நிலைக்கு உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் வழங்குவதாக அறிகிறேன். அதை பற்றி உங்களுடைய ஆரம்பத்திலே எங்களது நோக்கம் பல்கலைக்கழகத்துக்கு செல்ல முடியாத மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்குவதாகத்தான் கொண்டது. இப்போது கல்வி முறைமை பொருளாதார அமைப்புகள் எல்லாம் மாற்றமடைகின்ற வருகின்ற பொழுது இந்த தொலைக்கல்விக்கான தேவை உலகளாவிய ரீதியிலே அதிகரித்து கொண்டு வருகின்றது. எமது நாட்டிலும் அதிகரித்து கொண்டு வருகின்றது. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ப அண்மை காலமாக பல்கலைக்கழக அனுமதி கிடைத்தவர்கள் கூட அந்த பல்கலைக்கழக அனுமதியை விட்டு வேலைக்கு சென்று கொண்டு இந்த பட்டப்படிப்புகளை பயிலுகின்ற மாணவர்கள் அதிகரித்து வருகின்றார்கள். இதிலே வேலையை உறுதிப்படுத்திக் கொண்டு அதற்கு ஆதரவாக அதில் மேல்நிலை அடைவதற்கு தேவையாக இந்த பட்டப்படிப்புகளையும் சேர்ந்து அவர்கள் பல முன்னேற்றங்களை கண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக்கணும். அந்த மாணவர்களின் எண்ணிக்கை வர வர கூடிக்கொண்டே போகின்றது. மற்றும் நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல ஏற்கனவே பட்டங்கள் இல்லாமல் தொழில்துறைகளில் இருப்பவர்கள் தங்களது தகமைகளை உயர்த்தி கொள்ளவும் பதவி உயர்வுகளை பெறுவதற்காகவும் இந்த பட்டப்படிப்புகளை கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். பொதுவாக 50% சில BBM கற்கநெறி எடுத்துக்கொண்டீங்களே என்று சொன்னால் 50% மேற்பட்டவர்கள் ஏற்கனவே வேலையில் இருப்பவர்கள் தான். அவர்கள் தான் இந்த கற்கநெறிகளை பயின்று கொண்டு இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இந்த திறந்த மற்றும் தொலைக்கல்வி அலகு இலகுவாக, அதாவது கற்றலை இலகுபடுத்தி இருக்கிறது. அவர்களுக்குரிய தங்களுக்குரிய நேரத்தில் தாங்கள் படிக்கக்கூடிய நேரத்தில் படிப்பதற்கான வாய்ப்பையும், அதே நேரத்திலே உள்முக மாணவர்களாக செல்ல முடியாதவர்களுக்கான வாய்ப்பையும் வழங்கி கொண்டிருக்கிறதும். மற்றது இப்பொழுது ஒரு பேசு பொருளாக இருக்கின்ற ஒரு விடயம், அனைத்து ஆசிரியர்களும் பட்டதாரிகளாக இருக்க வேண்டும்
என்ற ஒரு தொனிப்பொருள் பொழுது போய்கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுடைய நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தகவல் தொழில்நுட்பம், விஞ்ஞானம் சம்பந்தமான கற்கநெறிகளோடு கல்வியியலையும் ஆரம்பிப்பதற்கானதோ அல்லது அவர்கள் குறிப்பிட்ட துறையிலே பட்டங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டியதும் காலத்தின் தேவையாக இருக்கிறது. அதற்குரிய முயற்சிகள் எடுத்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அதோடு நாங்கள் இந்த கற்கநெறிக்கு வருவதற்கான அவர்களுக்குரிய அடிப்படை தேவைகளாக இதனை வைத்திருக்கிறீர்கள். பொதுவாக காபோதோயர் பரீட்சையிலே பல்கலைக்கழகத்துக்கு தகுதியான மாணவர்கள், பொதுவாக நாங்கள் தகுதி என்ற அடிப்படையிலே GK+ என்று 3S என்று பழைய மாதிரி இருந்தது. இப்போ தகுதி என்று எஸ் என்று சொல்லப்படுகின்ற மாணவர்கள் அனைவருமே இந்த பட்ட கற்கநெறிகளுக்கு உள்வாங்கப்படக்கூடியவர்கள். இப்போது நீங்கள் வியாபார முகாமைத்துவமானி என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், A-லெவலிலே உயர்தரத்திலே எந்த பிரிவிலே இருந்தாலும் அவர்கள் அங்கு சென்று முகாமைத்துவமானி வியாபார முகாமைத்துவமானி பட்டத்தினை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் வணிகமானி என்றதை பொறுத்தவரையிலே அவர்கள் வணிகத்துறையிலே A-லெவலில் படித்திருந்தவர்களும் அல்லது A-லெவலிலே வேறு துறைகள் செய்திருந்தாலும் வணிகத்துறை சார்ந்த கற்கைகளை டிப்ளோமா சர்டிஃபிகேட் கோர்ஸுகள் வைத்திருப்பவர்களும் அதை கற்க முடியும். இந்த கலைமானியை பொறுத்தவரையிலே அவர்களும் எந்த துறையிலே A-லெவல் படித்திருந்தாலும் அவர்கள் உள்வாங்கப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். A-லெவல் படித்தவர்கள் மட்டுமல்ல, இப்போ தொழில்துறையினூடாக NVQ level 4 என்ற லெவல்லே, அதாவது A-லெவல் எடுக்காமல் A-லெவலுக்கு தகுதியான அடுத்த நிலையிலே இருக்கிற NVQ level 4 படித்த எந்த துறையிலே படித்திருந்தாலும் அவர்கள் கலைமானிக்கோ அல்லது வியாபார முகாமைத்துவமானிக்கோ உள்வாங்கப்படுகின்றார்கள். அந்த வகையில் இவர்களை உள்ளெடுப்பதற்கு நீங்கள் விண்ணப்பங்கள் கோருவீர்கள். அதனைத் தொடர்ந்து பரீட்சைகள் அல்லது அனுமதி பரீட்சைகள் அப்படி ஏதாவது நடக்குமா, அல்லது அவர்களுக்கு நேர்முக தேர்வுகள் நடக்குமா, அல்லது நேரடியாக அவர்கள் உள்வாங்கப்படுவார்கள்? பொதுவாக விண்ணப்பங்கள் கோரப்பட்டு விண்ணப்பதாரிகளின் எண்ணிக்கை நாங்கள் இப்போது 500 பேரை எடுக்கிறதுக்கு தான் நாங்கள் திட்டமிட்டிருக்கின்ற போது 3000 அப்படியான வருகின்ற பொழுது நாங்கள் பரீட்சைகளை வைத்து முதலாவது ஸ்கிரீனிங்குக்கு பிறகு நாங்கள் இன்டர்வியூ வச்சு மாணவர்களை எடுக்கின்ற வளமை இருக்கின்றது. இந்த எண்ணிக்கை சற்று குறைவாக இருக்கின்ற பொழுது அல்லது அழைத்தவர்களுக்கு 1000 அல்லது அப்படியான மாணவர்கள் இருக்கின்ற போது நாங்கள் அவர்களை AL பரீட்சையின் அடிப்படையிலும் நேர்முகத்தின் அடிப்படையிலும் அவர்களை நாங்கள் எடுத்துக்கொள்வது வழக்கம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்த A-லெவல் கிடைக்காத, யூனிவர்சிட்டி கிடைக்காதவ வேலையிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். அதுக்கப்பாலே இப்போது நாங்கள் செய்த அனலைசிஸிலே கண்டுபிடித்திருக்கின்றோம். அப்படி என்று சொன்னால், சில தொழில் முயற்சியாளர்கள் தங்களுக்கு ஒரு பட்டம் வேணும் என்பதற்காக கற்கின்ற அந்த எண்ணிக்கையும் இப்போது அதிகரித்து கொண்டு வருகின்றது. பிசினஸ் மட்டுமல்ல, விவசாயம் செய்வர்கள் கூட நான் விவசாயியாக இருந்தாலும் நான் பட்டதாரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக சமூக தகுதியை உயர்த்திக் கொள்வதுதான். அப்படியான மாணவர்கள் இங்கே சிறப்பாக அடைவு மட்டங்களை பெறுவதும் அவதானிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. எங்களை பொறுத்தவரையிலே 22 வயசு தொடக்கம் 50 வயது மாணவர்கள் எங்களுடன் இருக்கின்றார்கள். பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை ஒரு குறிப்பிட்ட வயது உள்ளவர்கள் தான் இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு விடயத்தை நாங்கள் இங்கே சொல்ல வேண்டும். இங்கே பல்கலைக்கழகங்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு மாணவர்களை தெரிவு செய்வது பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழு. ஏற்கனவே இருக்கின்ற நடைமுறைகள் விதிகளுக்கு அமைவாக அவர்கள் மாணவர்களை தெரிவு செய்வார்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையிலே யாருக்கு படிப்பிக்க வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானிக்க முடியாது. அதாவது UGC பல்கலைக்கழக மானியங்கள் அனுப்புகின்ற உள்ளக மாணவர்களுக்கு தான் நாங்கள் படிப்பிக்க வேண்டிய, அவர்கள் எல்லா மாவட்டங்களில் இருந்தும் வருவார்கள். ஏதோ ஒரு அடிப்படையில் அவர்கள் தெரிவு செய்து அனுப்புவார்கள், அவர்களுக்கு நாங்கள் படிப்போம். ஆனால் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலிருந்து இந்த அலகானது, தொலைக்கல்வி அலகானது தங்களுக்குரிய மாணவர்களை தாங்களே எடுக்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது. இந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஓட்டோனோமி என்று சொல்வார்கள். எங்களுடைய நாங்களாகவே முடிவெடுக்கின்ற அந்த தன்மை, அது எமது பிரதேச வளர்ச்சிக்கு இதனை நாங்கள் ஒரு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு. நீங்கள் குறிப்பிட்டது போல 2 வகை. ஒன்று, பல்கலைக்கழகத்துக்கு தகுதி பெற்ற மாணவர்கள் ஆனால் பல்கலைக்கழகங்களின் எண்ணிக்கை காணாமல் பல்கலைக்கழகத்துக்கு செல்ல முடியாதவர்களுக்கான வாய்ப்பு. அதே நேரம் பல்கலைக்கழகத்துக்கு
செல்வதற்கான தகுதி இல்லையோ அல்லது பல்கலைக்கழகத்தை தகுதி பெற்றும் அதை விட்டுவிட்டு வேலைக்கு செல்லுபவர்கள் தங்களுக்குரிய இணைய இதுகளை தாங்கள் ஏற்கனவே செய்து கொண்டும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அந்த வகையிலே உலக மாணவர்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது இவர்கள் ஏதாவது மேலதிகமாக பணம் செலுத்த வேண்டிய அல்லது இவர்களுடைய இந்த கற்கையினுடைய கோர்ஸ் ஃபீஸ் அல்லது அதை பற்றி ஒரு சிறிது விளக்கம் கூறலாம் நினைக்கிறேன். உள்வாரி மாணவர்கள் இலவசமாகத்தான் கல்வியை கற்றுக்கொள்கின்றார்கள். ஆனால் இந்த திறந்த மற்றும் தொலைக்கல்வி அலகினூடாக ஒரு தொகை பணத்தை அவர்கள் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் சில வளங்களை இந்த நிலையமே அங்கிருந்து பெறுகின்ற பணத்திலிருந்து அதை செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. சில அபிவிருத்தி திட்டங்களையும் இந்த பணத்திலிருந்து தான் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. இப்போ அந்த வகையிலே பணம் செலுத்துகின்றார்கள் என்று சொல்கின்றோம். ஆனால் சந்தையிலே இருக்கின்ற ரேட்டை விட இங்கே நாங்கள் மிகவும் எளிமையான மிகவும் அன்னளவாக ஒரு கலைமானி பட்டதாரி 3 ஆண்டுகளும் கற்றுக்கொள்வதற்கு எல்லா வகையான பரீட்சைகள் படிப்பித்தல் கோர்ஸ் மொடியூல் எல்லாமாக சேர்ந்து 1,60,000 ரூபாய் தான் செலுத்த வேண்டி 3 வருடத்துக்கும் சேர்த்து. ஆனால் நீங்கள் வெளியிலே ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனிலே இப்படியான ஒரு பட்டக்கல்வியினை கற்க வேண்டும் என்று சொன்னால் அது பல லட்சக்கணக்கிலே அவர்கள் செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. 3 லட்சத்துக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பட்டம் யாழ்ப்பாண அதில் என்னமொன்று மாணவர்களுக்கு நாங்கள் திறந்த மற்றும் தொலைக்கல்வி அலகு என்று சொல்கின்ற பொழுது இப்போ சில பேர் கன்ஃபியூஸ் ஆகிறார்கள். இந்த பிரவுன் ரோட்ல இருக்கிற ஓப்பன் யூனிவர்சிட்டி திறந்த பல்கலைக்கழகம், திறந்த பல்கலைக்கழகம் வேறு, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் திறந்த மற்றும் தொலைக்கல்வி அலகு என்பது வேறு. இந்த தெளிவு மாணவர்களுக்கு மிக முக்கியமாக சென்றடைய வேண்டும். மற்றது இப்ப எல்லோரும் கேட்கின்ற ஒரு கேள்வி, அதாவது பொதுவாக எல்லோரிடமும் எழுகின்ற ஒரு விடயம், நான் இந்த திறந்த அல்லது தொலைக்கல்வி அலகிலே ஒரு கலை பட்டத்தை பெற்றுக்கொண்டால் எனக்கான தொழில் வாய்ப்புகள் எந்த அளவிலே இந்த தொழிற்சந்தையிலே நான் பெற்றுக்கொள்ள முடியும், அதாவது எப்படியான வேலை வாய்ப்பு கிடைக்கும், உலக மாணவர்களுடன் ஒப்பிடுகின்ற பொழுது என்னுடைய நிலை என்ன என்பதை பற்றி உங்களது அனுபவம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நீங்கள் பட்டதாரி ஆகியதன் பின்னர் நீங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பட்டதாரி தான். அதிலே உங்கள் பட்டங்களிலே எந்தவித தகமையும் இல்லை, அரசாங்கம் எந்த வித்தியாசமும் இல்லை. அரசாங்கம் வேலைக்கு அரச வேலைக்கு ஆட்களை சேர்க்கின்ற பொழுது பட்டதாரிகள் என்ற அடிப்படையிலே நீங்கள் போகின்ற பொழுது அவர்கள் உள்வாரியாக அல்லது துறந்த தொலைக்கல்வி நிலையமா என்று பார்ப்பதில்லை. அவர்களுக்கு கிடைக்கின்ற 2மே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் ஒரு பட்டமாகத்தான் இருக்கின்றது. அவ்வாறான வேறுபாடுகள் இப்போது பார்ப்பது இல்லை. ஆனால் இந்த சில பிரைவேட் செக்டர்ல போகின்ற பொழுது அவர்கள் பட்டங்கள் என்ற அடிப்படையிலே 2 ஒன்றாக பார்க்கின்றார்கள். அடுத்தது ஸ்கில், என்ன ஸ்கில் உங்கள்கிட்ட இருக்கிறது, ஆட்டிடியூட், அப்படியான விஷயங்கள் சில வேளையிலே உள்வாரி மாணவர்களை விட இந்த தொலைக்கல்வி மாணவர்களுக்கு நிறைய இருந்து அவர்கள் உள்வாங்கப்பட்ட சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது. அது அவர்களின் தனிப்பட்ட ஆளுமைகள் சம்பந்தமான விடயங்களாக இருக்கின்றது. அந்த அதிலே நான் ஏற்கனவே சொன்னபோது அதுகளை விருத்தி செய்வதற்கு நாங்கள் இப்போது வேலை திட்டங்களை ஆரம்பித்துக் கொண்டு இருக்கின்றோம். பெரும்பாலும் இந்த ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் படிக்க வருகின்ற பொழுது அவர்கள் வேலை செய்கின்ற பொழுது கிடைக்கின்ற அனுபவங்கள் அவர்களுக்கான ஸ்கில்லை வளர்ப்பதற்கான சந்தர்ப்பங்களும் அதிகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். மிக முக்கியமான இதில் ஒன்றும் நாங்கள் சொல்லணும், இப்போது பட்டதாரிகளாக வெளியேறுபவர்கள் எங்களிடையே இருந்து நிறைய நாங்கள் கடந்த ஆண்டு பார்த்திருக்கணும். எங்களுடைய பட்டதாரிகள் எங்கே இருக்கின்றார்கள் என்று சில ஒரு ஆய்வை செய்திருந்தோம். அவர்களை பொறுத்தவரையிலே ஏறக்குறைய 10க்கும் மேற்பட்ட SLAS ஆபீசர் எங்களுடைய வெளிவாரி, அதாவது அந்த பழைய கால வெளிவாரி அலகினூடாக சென்றவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். மற்றும் சில பல்கலைக்கழகங்களிலே விரிவுரையாளர்களாக கூட இருந்திருக்கின்றார்கள். இந்த பட்டப்படிப்பு அவர்களுக்கு அடுத்த முதுமானி, முதுகலைமானி, PhD வரையிலான பட்டப்படிப்புக்கே அடிப்படையாக இருந்திருப்பதை பலர்கள் வெளிப்படையாகவே சொல்லியிருக்கின்றார்கள். இப்போ கூட இந்த முறை பாஸ் அவுட் பண்ணின ஒரு BBM ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது ஐக்கிய அரபு நாட்டிலே ஏரோயிக் இன்ஜினியரிங் ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் அப்படியான ஒரு இதுகளிலேயும் கல்வி கற்றுக்கணும். அவர்களுக்கு அடிப்படையிலேயே ஒரு பட்டம் தேவையாக இருந்தது. அதற்கு இந்த பட்டத்தை அவர்கள் பாவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இப்போது இந்த பட்டத்தை காண்பித்து உயர்கல்விக்காக
வெளிநாடு செல்கின்ற மாணவர்களும் அதிகரித்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே மாஸ்டர் டிகிரியும் செய்கின்றார்கள். இங்கே படித்து வெளிநாடுகளில் PhD செய்கின்ற மாணவர்களும் எங்களிடத்திலே இருக்கின்றார்கள். எங்களோட மாணவர்கள் PhDயும் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த வகையிலே எமது மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எமது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே பல்கலைக்கழக வழங்குகின்ற உள்ளக மாணவர்களுக்கு இணையான ஒரு பட்டத்தினை வழங்குவதற்காக ஆரம்பிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த திறந்த மற்றும் தொலைக்கல்வி அலகினுடைய வாய்ப்புகளை நாங்கள் நன்கு பயன்படுத்த வேண்டும். எமது சமுதாயத்திலே ஒன்றில் தங்களது தகமைகளை வளர்த்துக் கொள்வதற்காகவும் தங்கள் அடுத்தடுத்த நிலைக்கு செல்வதற்காக பயன்படுத்துவதற்காக எமது இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய இந்த வசதி வாய்ப்பை அனைவரும் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டு, மற்றும் இது நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் பட்டப்படிப்புகளை மற்றும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். பட்டப்படிப்புக்கு அப்பாலே டிப்ளோமா கற்கை சான்றிதழ்கள், உயர் கற்கை நெறி சான்றிதழ்கள், டிப்ளோமா, ஹையர் டிப்ளோமா, சர்டிஃபிகேட் கோர்ஸ் என்று 20க்கும் மேற்பட்ட அலகுகளை, அதாவது கோர்ஸுகளை இப்போ திறந்த தொலைக்கல்வி நிலையமானது நடத்தி கொண்டிருக்கின்றது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்கன்னு சொன்னால் டிப்ளோமா இன் கவுன்சிலிங், அதாவது ஆண்ட்ரோலஜி கோர்சஸ், என்ன டிப்ளோமா இன் கவுன்சிலிங் இருக்குது, ப்ரீ ஸ்கூல் டிப்ளோமா இன் ப்ரீ ஸ்கூல் எஜுகேஷன் இருக்குது, மெடிக்கல் ஃபேக்கல்ட்டியாலே வழங்கப்படுகின்ற பெரி ஆப்ரேட்டிவ் கேர், ஃபேமிலி ஹெல்த் மற்றும் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி, கம்ப்யூட்டர் யூனிட்டாலே வழங்கப்படுகின்ற IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், கம்ப்யூட்டிங், அப்படியாக 20க்கும் மேற்பட்ட குறுங்கால கற்கனறிகளையும் எமது நிறுவனம் வழங்கி வருகின்றது. அது காலத்தின் தேவை கருதி அதற்கேற்ற வகையிலே வழங்கி வருகின்றோம். அதையும் மாணவர்கள் வந்து கற்று பயன்பெற்று கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக. மிக முக்கியமானது இந்த நான் நினைக்கிறேன் முன்பள்ளி ஆசிரியர்கள் தங்கள் தகமைகளை வளர்த்து கொள்வதற்கான அந்த டிப்ளோமா தேவைப்பாடு 2, அதாவது 1 அவர்களுடைய உண்மையான தகுதிகளை வளர்த்து கொண்டு நமது இளம் சமுதாயத்தை நல்ல வகையிலே வளர்த்தெடுப்பு, நாற்று மேடைகள் போன்றவர்கள் அவர்களை வளர்த்தெடுப்பது 1. மற்றது அவர்களுடைய உண்மையான வேதனம் கிடைப்பதற்கு இந்த டிப்ளோமா இருந்தால்தான் அவர்களுக்குடைய உண்மையான வேதனம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதற்கான களத்தினை திறந்திருப்பதும் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விடயம். நாங்கள் பட்ட கற்க நெறிகளையோ அல்லது குறுங்காலத்துக்குரிய டிப்ளோமா, சர்டிஃபிகேட் கோர்சஸ் என்பவற்றையோ அந்தந்த தொழில்துறைக்கேற்ப வளர்த்து கொள்வதற்காக எனக்கு தெரியும் மருத்துவ பீடத்திலிருந்தும் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த வசதி வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்த வேண்டும், ஏனையவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டு எங்களுடன் இணைந்து கொண்ட யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய திறந்த மற்றும் தொலைக்கல்வி அலகினுடைய பணிப்பாளர் அன்புக்குரிய எமது பேராசிரியர் ரொபின்சன் அவர்களுக்கு மீண்டும் உங்கள் சார்பாக நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.